Hi friends, welcome to CryptoPhoebes. நம்ம CryptoPhoebesல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ரொம்பவே ட்ரஸ்டடான நெட்வொர்க்கோட ஏர்னிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ஸோ ஒர்க் இல்லை அப்படின்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜஸ்ட் இப்போ ஜாயின் பண்ணும்போது என்னென்ன இப்போ நம்ம பண்ணுறோமோ அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை எந்த ஒர்க்கும் வராது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ட்ரஸ்டடான நெட்வொர்க் ஏர்னிங், ரொம்ப சூப்பரான இன்கம் எடுத்துக்க முடியும். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இதை இந்த மாதிரியான ஏர்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஒர்க்லேயே ஏர்ன் பண்ணுறதால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் சைடில் ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய ஏர்னிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஷேர் பண்ணிகிட்டே வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் டெலிகிராம் சேனலை வாட்ச் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேட் கோல்டு அப்படின்ற ஒரு ஏர்னிங் பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ அதையும் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே அந்த டோக்கனை இன்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கலாம். எந்த ரெஃபரும் கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் வந்து நான் டெலிகிராமில் போட்டிருப்பேன். அண்ட் சிக்மா அப்படின்ற ஒரு ஏர்னிங் பற்றியும் போட்டிருப்பேன். சிக்மாவில் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே நம்ம டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்போ கீழேயும் அந்த லிங்க்கை டேரெக்டாக அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன டாஸ்க்கும் இருக்கும். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த டவுன் கீப்பர் வாலெட் இல்லை டவுன் வாலெட் எதில் நீங்கள் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ, நம்ம டெலிகிராமோட டவுன் வாலெட் இருக்கு இல்லையா, எதில் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணியிருக்கீங்களோ அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அந்த வாலெட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம அதில் பண்ண சின்ன ட்ரான்சாக்ஷனை வச்சு நம்மளுக்கு சிக்மா டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த மாதிரி டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது. அது மூலியமாகவும் நம்ம சின்னதாக சிக்மா டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அதை கிளைமும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது பற்றியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு டெலிகிராம்லேயே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் கிடைக்கும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ இருக்கும். நீங்கள் இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போட்டது தான். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்களும் டெலிகிராமில் வந்து பார்த்து இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக சில ஆட்ராப்ஸ்லாம் விட்ரா வந்துகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப்பான விட்ராவல் ரீசெண்டாக நம்மளுக்கு January 6 அன்றைக்கி வந்தது. பட் ரொம்ப கம்மியான ஏர்னிங் தான் கிடச்சிது. பட் இப்போ கொஞ்சம் காயின் வந்து ஏறிட்டுருக்கு. நம்ம ரெகுலராக நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல டோக்கனை ஏர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஜென்ரலாகவே ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா ஏர்ட்ராப்லேயுமே ஒரு 10 ஏர்ட்ராப் 20 ஏர்ட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு 10 ஏர்ட்ராப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 ஏர்ட்ராப் ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஷியோராக இன்னும் ஒரு 5 ஏர்ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நம்ம எதிர்பார்த்த இன்கம் கிடைக்காம ரொம்ப கம்மியாகவும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது அப்படின்றத நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா அது லிஸ்ட் ஆகும்போது தான் வந்து அது என்ன ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது, அது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போக போகுது அப்படின்றதுலாம் அப்போ தான் தெரியும். அதனால் நம்ம ரேண்டமாகவே ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு எல்லா ஏர்ட்ராப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் சிலதில் வந்து நல்ல இன்கம் கிடைக்கும், சிலர் ரொம்ப சுமாரான இன்கம் கிடைக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலதில் $100 $200 வந்து பெரிய டாலர் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அண்ட் சிலது ரொம்ப கம்மியாக $10 அதுக்கும் கம்மியான டாலர் கூட கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஆனால் ஷியோராக ஒரு நல்ல பேமெண்ட்டை ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க சூப்பராக எடுத்துக்க முடியும். ஆனால் ஒர்க்கும் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லா ஏர்ட்ராப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கான ஒரு ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஏர்ட்ராப்பில் எந்த ஒர்க்கும் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது கிரிப் அப்படின்ற இந்த ஏர்ட்ராப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபின் ஏர்ட்ராப். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே டிபின் ஏர்ட்ராப்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடியது இந்த கிராஸு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த கிராஸு கிரேடியண்ட்டு இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ப்ளஸ் ஏர்ட்ராப் இந்த மாதிரி ஏர்ட்ராப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் தான் இதுவும், இந்த கிரிப் அப்படின்ற ஏர்ட்ராப்பும். இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிளியராக பார்க்கலாம். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் நெட்வொர்க்கோட ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஓன் ப்ராஜெக்ட் ஏர்ட்ராப் அப்படின்றதால நிச்சயமாக ஒரு நல்ல இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர்ட்ராப்பில் ரொம்ப சிம்பிளாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பேக்ரவுண்டில் விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாகவே இந்த டோக்கன்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பாருங்கள், இது வந்து லேண்டட் ஆன் போட்டுட்டு காயின் ஜிகாகோலையும் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரிவியூலாம் வந்திருக்கும். அண்டு லிஸ்டிங் வந்து லிஸ்ட் ஆகும்போது காயின் ஜிகாகோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து இதுக்கான டோக்கன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு சூப்பரான இன்கம் அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஓகேங்களா? இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஏர்ட்ராப் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த காகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ப்ளே ஸ்டோர் இதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டெப்பாக ஒன்று பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது கீழே. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம ஃபஸ்ட் பண்ண வேண்டியது மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். இது ரெண்டும் தேவையில்லை. அண்ட் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் ஆகிடும்.
அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயில் வெரிஃபிகேஷன். ஸோ உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த வெரிஃபிகேஷன் லிங்க். ஜஸ்ட் அது வெரிஃபை இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். திரும்ப நம்ம இங்கே உள்ளே வந்துட்டு நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட அந்த பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வருது. ஸோ இங்கே இன்கமிங் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். கண்டினியூ டேப் டு கண்டினியூ கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட அந்த நெட்வொர்க், நம்ம நெட்வொர்க் வச்சுருக்கோம் இல்லையா, டேட்டா நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இது வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. நம்ம எப்படி கிராஸில் வந்து நம்மளோட இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். இதை பேக்கப்பில் ரன் பண்ண விடும்போது இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கேயும் கீழே டேப் டு கண்டினியூ இருக்கும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நிக்நேம் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் நிக்நேமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ரெஃபரல் கோட் கேட்பாங்க. ரெஃபரல் கோட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து கீழே இருக்க லிங்க்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கில் இருக்க ரெஃபரல் கோடை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கோட் அப்படின்னு கீழே இருக்குது, இந்த கன்ஃபார்ம் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஃபோட்டோஸ், ஏதோ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு. இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான டோக்கன்ஸ் என்ன அப்படின்றது இங்கே காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இவ்வளோ இருக்குது. பட் ஆனாலும் இதுக்கப்புறமும் நம்ம இதில் கண்டினியூஸாக நிறையவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல் அப்படின்னும் ஒன்று அண்டு ஒன்லி நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மொபைலில் இருக்க டேட்டா மட்டும் யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஆல் அப்படின்றது கொடுத்தோன்னா நம்ம ப்ளூடூத் வழியாவோ வைஃபை வழியாவோ அதர் டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மற்ற பக்கத்தில் இருக்கிறது நம்ம வைஃபை வச்சுருக்கோம் வீட்டில் அப்படின்னாலும் அதையும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஏர்னிங்கை ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது. அண்ட் இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கீழே வந்து இங்கே வாலெட் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, நம்ம வாலெட்டை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாலெட் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்வி வாலெட் தான் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். கனெக்ட் யுவர் வாலெட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து நம்ம ஸ்வே வாலெட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி எதுக்காவது ஸ்வே வாலெட்டை வச்சுருந்தீங்க, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வாலெட்டையே நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ரௌசர் மூலிமா எக்ஸ்டென்ஷனை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைசஸ் ப்ரௌசரில் போயிட்டு நம்மளோட ஸ்வி வாலெட்டோட எக்ஸ்டென்ஷனை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைனா கிவி ப்ரௌசர் இது வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்வி வாலெட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த பேஜ் வந்துடும், க்ரோம் பேஜ் வந்துடும். அதை நம்ம கிளிக் பண்ணி இங்கே ஆட் டு க்ரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த பேஜ் வரும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வி வாலெட்டோட ஆட் டு க்ரோம் நம்ம க்ரோமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். வேணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் கூட நான் உங்களுக்கு டெலிகிராமில் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணோடனே ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிமூவ் அப்படின்றது காமிக்கும். அந்த காமிச்சிது அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து வாலெட் ஆட் ஆகிடுச்சின்னு அப்புறம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து நம்ம சைன்இன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த சைன்இன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கூகுள் வழியாக. இல்லை அப்படின்னாக்கா மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வாலெட்டை நம்ம ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸஸ் வரும்போது அந்த ஃபேஸஸை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வாலெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு 0 தான், எதுவுமே இல்லை. ஓகேங்களா, புதுசாக தான் வாலெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாலெட்டை வந்து அதை லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்பில் இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க cripwireless.io அப்படின்னு. இங்கே காப்பி அப்படின்ற சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம மைசஸில் போய்ட்டு இங்கே மேலே வந்து புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைட் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே என்ன லாகின் ஐடி கொடுத்தோமோ அந்த ஆப்பில் அதே லாகின் ஐடி தான் இங்கே கொடுக்கணும். ஸோ லாகின் ஐடி வந்தோடனே மெயின் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்க அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிவார்ட் வாலெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ கனெக்ட் வாலெட்டில் இந்த இடத்துல ஸ்வி வாலெட் சென்டரில் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்வி வாலெட்டை தான் கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இது எல்லா பற்றியும் நம்ம வந்து மைசஸ் ப்ரௌசரில் தான் பண்ணுறோம். ஓகேங்களா, கனெக்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து சைன் கேட்கும், இந்த சைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம இப்போ பாருங்கள், இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வாலெட் அட்ரஸ் காமிக்குது, இங்கே க்ரீன் கலர் சக்ஸஸ்னு வருது, இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த ஆப்லேயே வந்துக்கலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வாலெட் அட்ரஸ் வந்து காமிக்கும். அந்த சுய் வாலெட்டோட லிங்க் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆப் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்க உங்களோட நெட்வொர்க் என்னெல்லாம் நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்டர்நெட்டை வச்சு பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலே உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஆக்டிவ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் கீழே, ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வைஃபை இப்போ என்கிட்ட இருக்க நெட் வந்து வைஃபை. ஸோ வைஃபைல தான் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வருதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இது வந்தால் தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்மளுக்கு இந்த நம்ம நெட்வொர்க் மூலியமாக வரக்கூடிய ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் இதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேபி ப்ளூடூத் வழியாக பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் உங்களோட டேட்டா யூஸ் பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோ அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 29 வந்து ஆட் ஆகிருக்கு. ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும். அண்ட் இது வந்து இந்த ஆப்பை முடிஞ்ச வரைக்கும் எப்போயா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ரன் பண்ண விடுங்க. இது வந்து நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகுதா அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பட் இது வந்து ஆப் ஓப்பன் ஆகும்போது தான் ரன் ஆகும். ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வரைக்கும் மட்டும் இதை யூஸ் பண்ணி இதில் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். இது சுய் நெட்வொர்க்கோட ப்ராஜெக்ட் அப்படின்றதாலையும் சூப்பரான இன்கம் நம்மளுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கிராஸ்லேயும் சூப்பரான இன்கம் நிறைய பேர் எடுத்திருப்போம், நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒர்க்கும் கிடையாது. நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் வச்சுட்டு அப்படி விட்டுற வேண்டியதான். ஒர்க் எதுவும் பண்ண வேண்டாம். இங்கே கீழே உங்களுக்கு டெய்லி இங்கே கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம அடிக்கடி கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே அவ்வளோதாங்க, வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. இந்த ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இதுக்கான புது அப்டேஷன்ஸ் எது வந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான புது அப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு வந்துடும். டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ண ஆட்ராப்ஸ்க்கான விட்ரா டீட்டெயில்ஸு அப்டேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.